அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது 100 கோடி மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்து விட்டார் என்று கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்ற தொழிலதிபர் சமீபத்தில் புகார் ஒன்றை கொடுத்து இருந்தார். இதனையடுத்து கரூர் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதரும் கரூர் டவுன் காவல் நிலையத்தில் நில அபகரிப்பு குறித்து ஒரு புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் சோபனா, யுவராஜ், பிரவீன் உள்ளிட்ட மொத்தமாக 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் தனது பெயரும் சேர்க்கப்படலாம் என்று அச்சமடைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜூன் 12ஆம் தேதி கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை ஜூன் 25ஆம் தேதி நடந்தபோது எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் முன்ஜாமீனும் மறுக்கப்பட்டதால் தலைமறைவானார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்நிலையில் விஜயபாஸ்கரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை தேடி வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இருக்கிறது அதிமுக. சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகேதான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ராஜரத்னம் மைதானம் அருகே 2017 மார்ச் 8ஆம் தேதிக்கு பன்னீர்செல்வம் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தினாரே, அது எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவிருக்கிறதா? ஜெயலலிதா மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்டுதான் அன்றைக்கு பன்னீர்செல்வம் உண்ணாவிரதம் இருந்தார். இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமியோடு உண்ணாவிரத பந்தலில் அமர்ந்திருந்த முன்னாள் அமைச்சர் பொன்னையனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். ஏனென்றால் 2017 பன்னீர்செல்வம் உண்ணாவிரதத்திலும் பங்கேற்றவர் பொன்னையன். அன்றைக்கு மோடியிடம் செல்வாக்கு பெற்றிருந்த பன்னீர்செல்வம் அணியினரின் கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணையை அமைத்து விடுவார்களோ என அஞ்சி உடனே ஜெயலலிதாவின் மருத்துவ அறிக்கையை உண்ணாவிரதத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அரசு ஏன் அவசரமாக வெளியிட்டது? உண்ணாவிரத பந்தலில் பேசிய பன்னீர்செல்வம், சிபிஐ விசாரணை நடந்தால் முதல் குற்றவாளி விஜயபாஸ்கர் தான், சிபிஐ விசாரித்தால் தான் ஜெயலலிதா மரணத்தின் மர்மம் வெளியே வரும் என்றார். தலைவியின் மர்ம மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு அன்று முட்டுக்கட்டை போட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்பதற்கு வெட்கமாக இல்லையா? ஜெயலலிதா மரணத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மாநிலங்களவையில் OPS அணி எம்பிக்கள் ஜெயலலிதா படத்துடன் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அன்றைக்கு அமளியில் ஈடுபட்டார்கள். ஜெயலலிதா மரணத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி OPS அணியின் 12 எம்பிக்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் மனு கொடுத்தார்கள். இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ளாதவர்கள் தான் இன்றைக்கு சிபிஐயை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கோரிக்கை வைக்கிறார்கள். 4800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களுக்கு ஒப்பந்த பணிகள் முறைகேடாக அளிக்கப்பட்டன. அது பற்றி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அன்றைய எதிர்க்கட்சியான திமுக மனு கொடுத்தது. அதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காததால் உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு போட்டது. அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் 2018 அக்டோபர் 12ஆம் தேதி உத்தரவிட்டதுமே திருடனுக்கு தேள் கொட்டியது போல எடப்பாடி பழனிசாமி ஏன் பதறினார்? உத்தரவு வெளியான அன்றைய தினமே அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் பொன்னையன், அதிமுக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் இன்பதுரை ஆகியோரை கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்க வைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என அவசரமாக ஏன் சொன்னார்? அன்றைக்கு சிபிஐக்கு பதற்றம் அடைந்தவர் இன்றைக்கு சிபிஐக்கு தம்பட்டம் அடிக்கிறார். அன்றைக்கு சிபிஐக்கு பயந்து உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிய எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார். அன்றைக்கு கசந்த சிபிஐ இன்றைக்கு ஏன் இணைக்கிறது? ஏயா, நான் சரியாதான பேசுறேன்? ஒரு படத்தில் சங்கிலி முருகன் பேசும் வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. சசிகலா தயவில் முதலமைச்சர் ஆன போது ஒரு முகமும், மோடி தயவில் அந்த முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்ட போது இன்னொரு முகமும் காட்டிய இரட்டை வேடத்தை தான் இன்றைக்கு சிபிஐ விஷயத்திலும் காட்டுகிறார் கபடதாரி பழனிசாமி. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என பிதற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பொறுப்பில் கட்சி வந்த பிறகு ஒரு தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை சேர்த்தால் தொடர்ந்து 9 தோல்விகளை சந்தித்த வரலாற்று பெருமைக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கு பித்தம் தலைக்கு ஏறிவிட்டது. அதனால் தான் முதலமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்கிறார். பழனிசாமி அவர்களே, உங்கள் முதுகை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், கரை படிந்த வரலாறு தெரியும்.
ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய 13 அப்பாவிகளை துள்ள துடிக்க தூத்துக்குடியில் சுட்டுக் கொன்றது உங்கள் ஆட்சியில் தானே. அப்போது நீங்கள் ராஜினாமா செய்தீர்களா? பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான இளம் பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி அருளானந்தம் கைதான போது அபலைகளின் கண்ணீரை துடைக்க முதலமைச்சர் நாற்காலியை துறந்தீர்களா? முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வாழ்ந்த கொடநாட்டிலேயே கொலை கொள்ளைகள் நடந்த போது தலைவி வாழ்ந்த இல்லத்தின் இரத்த கரையை துடைக்க பதவியை தூக்கி எறியாமல் இருந்தது ஏன்? குட்கா ஊழலில் உங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்ட போது பழனிசாமி பல்லையா குத்தி கொண்டிருந்தார். சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ் இருவரும் போலீஸ் லாகப்பில் கொல்லப்பட்டு காவல் நிலையம் வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட போது காவல்துறைக்கு பொறுப்பு வகித்த எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்தாரா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என சொல்ல உங்களுக்கு அருகதை இருக்கிறதா? கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நீதிபதி கோகுல்தாஸ் விசாரணை ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. ஆனால் ஒரு நபர் ஆணையம் அமைத்தாலும் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை ஏற்படாது என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா மரணத்துக்கு சிபிஐ விசாரணையை மறுத்து அதற்கு பதிலாக நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி அமைத்தார்? அப்போது மட்டும் அதற்கு பதிலாக நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தை ஏன் பழனிசாமி அமைத்தார்? விசாரணை ஆணையம் தேவைப்பட்டதா? அன்றைக்கு நம்பகத்தன்மை பாதுகாக்கப்பட்டதா? விசச்சாராயம் நிச்சயம் தடுக்கப்பட வேண்டும், அதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் விசச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் தமிழ்நாடு கடைசி இடத்தில் தான் இருக்கிறது. ஒன்றிய அரசின் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கையின்படி 2017 1497 கள்ளச்சாராய வழக்குகள் பதிவாகி 1510 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அதிகபட்சமாக கர்நாடகாவில் 256 பேரும், மத்திய பிரதேசத்தில் 216 பேரும், ஆந்திராவில் 183 பேரும், பஞ்சாபில் 170 பேரும், ஹரியானாவில் 135 பேரும், புதுச்சேரியில் 117 பேரும், சத்தீஸ்கரில் 104 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். 2018 1365 பேர் கள்ளச்சாராயத்தால் இருந்தார்கள். இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 410 பேரும், கர்நாடகாவில் 218 பேரும், ஹரியானாவில் 162 பேரும், பஞ்சாபில் 159 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 78 பேரும், சத்தீஸ்கரில் 77 பேரும், ராஜஸ்தானில் 64 பேரும் உயிரிழந்தார்கள். 2019 கள்ளச்சாராயத்தால் நாட்டில் 1296 பேர் இருந்தார்கள். கர்நாடகாவில் கலப்பட சாராயம் குடித்து அதிகபட்சமாக 268 பேர் உயிரிழந்தார்கள். பஞ்சாபில் 191 பேரும், மத்திய பிரதேசத்தில் 190 பேரும், சத்தீஸ்கரில் 115 பேரும், அசாமில் 98 பேரும், ராஜஸ்தானில் 88 பேரும் உயிரிழந்தார்கள். 2020 கொரோனா பரவிய காலத்திலும் கூட கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தன. நாடு முழுவதும் 931 கள்ளச்சாராய வழக்குகள் பதிவாகி 947 பேர் உயிரிழந்தார்கள். அப்போது அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 214 பேரும், ஜார்க்கண்டில் 139 பேரும், பஞ்சாபில் 133 பேரும், கர்நாடகாவில் 99 பேரும், சத்தீஸ்கரில் 67 பேரும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தார்கள். 2021 இந்தியா முழுவதும் 708 சட்டவிரோத போலி மது அருந்திய சம்பவங்கள் நடந்தன. அதில் 782 பேர் இறந்து போனார்கள். இந்த மரணத்தில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 137 பேரும், பஞ்சாபில் 127 பேரும், மத்திய பிரதேசத்தில் 108 பேரும், கர்நாடகாவில் 104 பேரும், ஜார்க்கண்டில் 60 பேரும், ராஜஸ்தானில் 51 பேரும் இறந்தார்கள். இந்த புள்ளி விவரங்களை பார்த்தால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எவ்வளவு மோசமான இடத்தில் இல்லை என்பதாலும் இந்த விசச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. கள்ளச்சாராயம் குடித்து மரணங்கள் நடப்பது திமுக ஆட்சியில் மட்டும்தான் என்பது போல அதிமுக பேசி வருகிறது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் 2001 பன்ருட்டியில் கள்ளச்சாராயத்திற்கு 52 பேர் பலியானார்கள். அதன் பிறகு அதே ஆண்டில் காஞ்சிபுரம், செங்குன்றம் பகுதிகளில் கள்ளச்சாராயம் அருந்தி 30 பேருக்கு மேல் இறந்தார்கள். 1993 ஜனவரியில் விழுப்புரம் அருகே சித்தலிங்கமடம் கிராமத்தில் விசச்சாராயம் குடித்து 9 பேர் இறந்தார்கள். அதே ஆண்டு டிசம்பரில் திருத்தணி அருகே திருவலாங்காடு பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி 7 பேர் பலியானார்கள். 1996 ஜனவரியில் திருச்சி ஒரையூரில் விசச்சாராயம் அருந்தி 10 பேர் பலியானார்கள். அப்போதெல்லாம் கள்ளச்சாராயத்தை தடுக்க அன்றைய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. ஆனால் அதற்காக முதலமைச்சர் பதவியை அம்மையார் ஜெயலலிதா ராஜினாமா செய்யவில்லை. பாஜக ஆளும் மாநிலங்களிலும் இப்படியான கள்ளச்சாராய மரணங்கள் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக அந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டார்களா? குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரின் நகவ் பகுதியில் 2009 ஆண்டு ஜூலையில் கள்ளச்சாராயத்துக்கு 136 பேர் பலியான போது அங்கே மோடி தான் முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். உள்துறை அமைச்சராக இருந்தவர் அமித்ஷா.
அவர்கள் இருவரும் சம்பவத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார்களா? மக்களின் நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சியினரிடமும் செல்வாக்கு இழந்துவிட்டார். இதனை திசை திருப்பி தனது இருப்பை தக்க வைக்கத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ராஜினாமா செய்ய வேண்டும் என வீராவேசம் காட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். யார் காலையும் பிடித்து முதலமைச்சர் ஆனவர் அல்ல எங்கள் தலைவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் பேர் ஆதரவுடன் ஆட்சி செய்து தமிழ்நாட்டின் முன்னேற்ற நாளும் செயல்பட்டு வருகிறார். ஆகவே பகல் கனவை காணுவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திவிட்டு பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டு தற்போது மூழ்கும் கப்பலாக உள்ள தனது கட்சியை பற்றி கவலைப்படும் வேலையை பார்க்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.